வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். தங்கலான் படத்தினுடைய ரிவ்யூவை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கோம். இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது டைம் வந்து 4 மணி ஆயிடுச்சு. படத்தை பத்தின பல்வேறு விதமான விமர்சனங்கள் வந்து சமூக வலைதளங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்சடான ரிவ்யூ வந்திருக்கு. சிலருக்கு வந்து படம் பிடிச்சிருக்கு, சிலர் படம் பிடிக்கல, சுத்தமா ஒர்க்கே ஆகலன்னு சொல்றாங்க, சிலர் ரஞ்சித் மேல வன்மத்தை கக்குறாங்க. இப்படி ஒரு மாறுபட்ட ரீதியில படத்துல விமர்சனம் செய்யறது அண்ட் ரஞ்சித்தின் மீது வன்மத்தை கக்கிறது எல்லாமே சமூக வலைதளங்கள்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ எனக்கு பர்சனலா எப்படி இருந்துச்சு படம் அப்படின்னா, படம் வந்து எனக்கு வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன் அப்படின்னா, முதல்ல இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியானப்போ நம்ம இந்த ட்ரெய்லரை பார்த்தோம். ட்ரெய்லரை பார்க்கும்போது பெருசா புரியல. ஏன்னா யூஸ்வலா ஒரு படத்தினுடைய ட்ரெய்லர்ல நம்ம அந்த படத்தினுடைய கதை வந்து எதுல இருக்க போகுது அப்படின்றத நம்ம ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். இப்ப சார்பேட்டா பரம்பரையினுடைய ட்ரெய்லரை பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு பாக்ஸிங் சம்பந்தமான படம். கபிலன் வந்து ஃபைட் பண்றான், அவனுக்கு அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் இருக்கு, அவன் இந்த பாக்ஸிங்ல ஜெயிக்கிறானா இல்லையா அப்படின்றத நம்ம அந்த ட்ரெய்லரின் வழியா புரிஞ்சுக்கலாம். அது வந்து அந்த படத்தை பார்ப்பதற்கு ரொம்ப நம்மள வந்து ரொம்ப இன்ட்ரிகிங்கா அந்த ட்ரெய்லர் வந்து இருக்கும். நம்மள பாக்குறதுக்கு வந்து ரொம்ப புஷ் பண்ணும், நம்ம உத்வேகப்படுத்தும். இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, புரியல ஒண்ணுமே. என்ன நடக்குது, பாம்பு வருது, கோல்ட தேடி போறாங்க, ஒன்னும் சரியா நமக்கு புரியல. நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. அண்ட் குறிப்பா ஃபிக்ஷனலா ஒரு கேரக்டர் வந்து நம்மளால பார்க்க முடியாது. ஒரு மேஜிக்கல் ரியாலிசம்னு சொல்றாரு, ஏதோ சூப்பர் நேச்சுரலா ஒன்னு ஒரு இல்யூஷனா ஏதோ ஒரு கேரக்டர் வரதையும் பார்க்க முடியுது. என்னது இது அப்படின்றது நமக்கு ஒண்ணுமே புரியல. நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு சுத்தமா புரியல, பெருசா எனக்கு கனெக்ட் ஆகல. அதுக்கப்புறம் அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச், அப்புறம் லைட்டா அந்த படத்தை ஃபாலோ பண்ணும்பொழுது ஏதோ சூப்பர் நேச்சுரலா ஒரு அவர் மேஜிக்கல் ரியலிசம்ன்ற வார்த்தையை ரஞ்சித் பயன்படுத்துறாரு. ஏதோ ஃபிக்ஷனல் கேரக்டர் ஒன்று படத்துல டிராவல் ஆக போகுது, மாளவிகா வந்து அந்த ரோலை பண்ணிருக்காங்கன்றது ஓரளவுக்கு நம்மளால கெஸ் பண்ண முடிஞ்சு ட்ரெய்லர் பார்க்கும்போது புரிஞ்சுது. அதற்கப்புறம் திரும்ப அந்த ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. இந்த முறை வந்து நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு, ஏதோ அந்த ஃபிக்ஷனல் கேரக்டர் டிராவல் பண்ணுது, படம் வந்து ஏதோ சொல்ல போறாங்க, என்னமோ ஒன்று நடக்க இருக்கு அப்படின்றது புரிஞ்சுது. இந்த ஃபிக்ஷனல் கேரக்டர் படத்துல இருக்கு அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்கோட நான் போய் படத்தை பார்க்குறேன். படத்தை பார்க்கும்போது நான் எதிர்பார்த்தபடியே அந்த ஃபிக்ஷனல் கேரக்டர் படம் முழுக்க டிராவல் பண்ணுது. விக்ரமினுடைய தாட் ப்ராசஸ்ல அந்த கேரக்டர் வந்து வந்துகிட்டே இருக்கும், அவருடைய மைண்ட்ல வந்து அந்த கேரக்டர் ஓடிக்கிட்டே இருக்கும், இவர் கூட பேசும், இப்படியான விஷயங்கள் எல்லாமே அந்த படத்தில் நடந்துருந்ததுனால நமக்கு வந்து சர்ப்ரைசிங்கா இல்லை. ஃபிக்ஷனா ஒரு கேரக்டர் வர்றது படத்துல அப்படின்றது அந்த டிசப்பாயின்மெண்ட் நமக்கு இல்லாதனால, அந்த ஃபிக்ஷனல் கேரக்டர் படத்துல டிராவல் ஆகுது அப்படின்றது நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ணி போனதுனால படம் வந்து ரொம்ப சூப்பரா, ரொம்ப கனெக்டடா படம் வந்து போச்சு. அந்த கேரக்டர் என்ன சொல்லுது, விக்ரம் என்ன பண்ண போகுது, அண்ட் விக்ரம் என்ன பண்றாரு, தங்கலான் அப்படிங்கிற ஒருத்தன் ஒரு கோல்டு குவெஸ்டுக்காக போறான், ஒரு தங்கத்தை தேடி போறான். அங்க இருக்கக்கூடிய ஒரு வெள்ளை அதிகாரி வந்து இந்த மக்களை, அங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களை தங்கத்தை எடுப்பதற்கு அவங்கள கூட்டிட்டு போறாங்க. கடைசியா தங்கலான் வந்து தங்கத்தை எடுத்து கொடுத்தானா இல்லையா, என்ன நடக்குது, என்ன பின்னணியில இது நடக்குது, அண்ட் கோல்டு கிடைச்சதா இல்லையா, கோல்டு யார் அங்க வச்சிருக்கா, யார் அதை தடுக்கிறா, அந்த ஃபிக்ஷனல் கேரக்டர் யாரு அப்படின்றதெல்லாம் பிரேக் பண்றதுதான் இந்த படம். அண்ட் ரஞ்சித்துக்கே உரிய அவருடைய அரசியலை படம் முழுக்க அவர் வந்து பேசியிருக்காரு. குறிப்பாக அந்த ஊர்ல இருக்கிற அந்த சாதிய கட்டுமானம் எப்படி இருக்கு, வெள்ளக்காரன் வந்து எப்படி ட்ரீட் பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய ஒரு மிராஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய பண்ணை அடிமைகளை எப்படி ட்ரீட் பண்றாரு, அங்க இருக்கக்கூடிய ஒரு கணக்கப்புள்ள அங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களை எப்படி ட்ரீட் பண்றாரு, அங்க இருக்கக்கூடிய ஒரு சாதி இந்து பட்டியல் சமூகத்தை எப்படி ட்ரீட் பண்றாரு, ஒரு வெள்ளக்காரன் வந்து பட்டியல் சமூகத்தை எப்படி ட்ரீட் பண்றான், எப்படி அவங்க கூட பழகுறான், குறிப்பாக விக்ரமனுடைய பையனுக்கும் வெள்ளைக்கார துரையினுடைய பையனுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வெள்ளைக்காரங்க எப்படி கொஞ்சம் ஈஸியா அப்ரோச்சபிளா இருந்தாங்கன்றதுல இருந்து அப்ப இருந்த சாதிய ஒடுக்குமுறை, அண்ட் அது மட்டும் இல்லாம பட்டியல் சமூகத்துல ராமானுஜரை பின்பற்றலாம் நம்ம அப்படின்னு சொல்லக்கூடிய பலரை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம், பூணல் போட்டுக்கூடிய நபர்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் கொஸ்டின் கேட்கிற விவகாரமா இருக்கட்டும், இப்படி பல முக்கியமான அவருடைய பாலிடிக்ஸ் எல்லாத்தையுமே படத்துல பேசியிருக்காரு. மையமாக தங்கலான் வந்து கோல்டு எடுத்து கொடுத்தானா இல்லையா, வெள்ளைக்காரன் அந்த வேலையை முடிச்சு கொடுத்தானா இல்லையா, அந்த போகும்போது அந்த பயணம் என்னவாக இருந்தது, சுத்தி என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது, அண்ட் அந்த கோல்டு எடுத்து கொடுத்துட்டா வெள்ளைக்காரன் விட்டுருவானா, அவங்கள கோல்டை வச்சுக்க விட்டுருவானா அப்படின்றது தொடர்பாகலாம் அந்த ஸ்கிரீன் பிளே வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது முழுவதுமே எது கூட டிராவல் ஆகுது அப்படின்றதுனா, அந்த இமேஜினரியா இருக்கக்கூடிய கேரக்டர் கூட, ஆரத்தி அப்படின்ற கேரக்டர் கூட படம் முழுக்க டிராவல் ஆகுது. அண்ட் அந்த ஆரத்தி போர்ஷன் அது முழுக்க கடைசியா வந்து ஒரு கன்க்ளூட் ஆகும் ஒரு பாயிண்ட்ல. அது வந்து நிஜமாவே எனக்கு வந்து பர்சனலா வந்து ஒரு கூஸ் பம்ஸான ஒரு மூமெண்ட் தான். எனக்கு வந்து ரொம்ப பயங்கர ஒரு ட்விஸ்ட் வந்து கடைசியில் வந்து வச்சிருந்தாங்க. அதுவுமே வந்து படத்துல வந்து ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. இது எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அது வந்து கஷ்டம் தான். அந்த படத்தை வந்து ஒரு இல்யூஷனா ஒரு கேரக்டர் வந்து டிராவல் ஆகுது அப்படின்றதை ஏற்கனவே புரிஞ்சு நான் போய் படத்தை பார்த்ததுனால எனக்கு அது ரொம்ப கன்வின்சிங்கா இருந்தது படம். அண்ட் எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த படத்துல இருக்கக்கூடிய ஆக்டிங்ல இருந்து, அந்த படத்தினுடைய வசனங்கள், அந்த படத்துல பெர்ஃபார்ம் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப பயங்கரமா சூப்பரா பண்ணியிருக்காங்க. விக்ரமுடைய ஆக்டிங்லாம் இன்னைக்கு சொல்லவே தேவையில்ல, அந்த அளவுக்கு ஃபேண்டாஸ்டிக்கா விக்ரம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பார்வதி, மெட்ராஸ் ஜானி ஹரி அவர்கள், அவங்களுடைய ஒய்ஃபா வரவங்க, மாளவிகா மோகனன், அப்புறம் பசுபதி, இப்படி படத்துல நடிச்ச எல்லாருமே ரொம்ப தரமான ஒரு அந்த ஆக்டிங்குள்ள நம்ம வந்து எந்த குறையுமே சொல்லிட முடியாது. அந்த அளவுக்கு படம் வந்து ரொம்ப பிக்சர் பர்ஃபெக்டா போச்சு. அந்த கதையின் ஊடாக இன்னொரு ஃபிக்ஷனல் கேரக்டர் வழியா கதை சொன்னதும் ரொம்ப சூப்பரா, எனக்கு பர்சனலா ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஸோ ஆன் த ஹோல் படம் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா பர்ஃபெக்டா இருந்துச்சு. இந்த ஐடியாவோட படத்துக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கும் படம் ஒர்க் அவுட் ஆகும். பட் நான் வந்து ஒரு அப்போகலிப்டோ மாதிரி ஒரு படத்தை பார்க்க போறோம், லைவ் ஆக்ஷன் பார்க்க போறேன்,
நாவலான ஒரு படத்தை பார்க்க போறேன், சார்பேட்டா மாதிரி ஒரு படத்தை எதிர்பார்த்து தியேட்டருக்கு போனீங்கன்னா கண்டிப்பா அந்த படம் வந்து டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கும். ஃபிக்ஷனல் கேரக்டரே மைண்ட்ல வச்சு நீங்க போனீங்க அப்படின்னா படம் கண்டிப்பா உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. நேத்துல இருந்தே ஆனா ஒரு படம், அந்த படம் எப்படி இருக்கும், அந்த படம் நல்லா இருக்கா இல்லையா இப்படின்ற தொடர்பாக டிஸ்கஷன் இல்லாம நேற்றில இருந்தே ரஞ்சித் மீது தனிப்பட்ட ரீதியில வன்மத்தை வந்து பலர் கக்கிறத வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சமூக வலைதளங்கள்ல. அவருடைய பழைய வீடியோ இந்த டிஸ்கிரிமினேஷன் சம்பந்தமா, பேப்பர் கப்ல டீ குடுக்கிற சம்பந்தமா அவர் பேசின ஒரு பழைய வீடியோ போட்டு அவரை கிண்டல் கேலி பண்றன்ற பேர்ல அவரை தனிப்பட்ட ரீதியில அவரை டிஸ்கார்ட் பண்ணணும், இந்த படத்தை வந்து புறக்கணிக்கணும், சில கோமாளிகளாம் அந்த படத்தை வந்து புறக்கணிக்கணும் போர்டுலாம் பிடிச்சதெல்லாம் கூட பார்த்தோம். ஸோ அந்த அளவுக்கு ரஞ்சித் அப்படின்ற தனிப்பட்ட நபர் மீது இங்க ஒரு மிகப்பெரிய வன்மம் கொட்ட போறதை நம்ம தொடர்ச்சியாக கவனிச்சே தான் வரோம். ஒரு படம், அந்த படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றது அந்த படம் வெளியான அப்புறம் தான் எல்லாம் யூஸ்வலா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த படம் வரதுக்கு முன்னாடியே ரஞ்சித்னால இந்த படத்தை வந்து பார்க்க கூடாது, படம் நல்லா இருக்காது அப்படின்ற முன்முடிவோட இன்னைக்கு பலர் வந்து இந்த படம் கேவலமா இருக்கு, படம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு படம்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது படம். நார்மலா ஒருத்தங்க போறாங்க அப்படின்னா சிலருக்கு புரியாம இருக்கலாம், இந்த ஃபிக்ஷனல் கேரக்டர்லாம் வரதுனால சில கன்ஃபியூஷன்ஸ் புரியாம இருக்கலாம், ஆனா பார்க்கவே முடியலன்னு சொல்றது எல்லாமே அப்பட்டமாக ரஞ்சித் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புல தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய சாதிய சமூகத்தால பாதிக்கப்பட்ட நபர் திரும்ப கேள்வி கேட்கிறார் அப்படின்னா அது பக்கம் தான் நிக்கணும். அதை கொச்சைப்படுத்துறது எல்லாம் ஒரு சாதியவாதிகள் செய்யக்கூடிய வேலை. அதான் இன்னைக்கு பலரும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. படத்துல எதுவுமே நல்லா இல்ல, படம் கேவலமா இருக்கு, படம் ஒண்ணுமே இல்லை, படம் வந்து குப்பை அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்மளால நிச்சயம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ரஞ்சித்தினுடைய பாலிடிக்ஸை தள்ளி வச்சுட்டு அவருடைய பாலிடிக்ஸ்லாம் இல்லாம ரஞ்சித் ஒரு சினிமா ஆளா மட்டும் நம்ம பார்த்தோம், ஒரு சினிமா கலைஞராக மட்டும் அவரை கணிச்சோம், மதிப்பிட்டோம் அப்படின்னா ஒரு எக்ஸலண்டான ஒரு கிராஃப்ட்ஸ்மேன் அவர் வந்து அந்த சினிமால ரொம்ப டெக்னிக்கலா படத்தை அணுகக்கூடிய நபர். அவருடைய எல்லா திரைப்படமுமே ரொம்ப சூப்பரா அந்த சினிமாக்கான ஏஸ்தெட்டிக்ஸ் குவாலிட்டிலாம் இருக்கும், அது எல்லாத்தையுமே ரொம்ப பிக்சர் பர்ஃபெக்டா பொருத்தி இருக்கும் அவருடைய படத்துல. அவர் வந்து பாலிடிக்ஸ் ஜாஸ்தியா பேசுறதுனால அவருடைய சினிமா குவாலிட்டி தொடர்பாக யாரும் பெருசா பேசுறது கிடையாது, அவரும் அதை பெருசா வெளிப்படுத்துறது கிடையாது. பட் ஸ்டார்டிங் ஃப்ரம் அட்டகத்தி தொடங்கி இப்போ வரைக்கும் சார்பேட்டா பரம்பரைலாம் ஒரு பெஞ்ச் மார்க்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பா திரைப்படம் அப்படின்ற அந்த கிராஃப்டை வந்து நல்லா உள்வாங்கி திரைப்படத்தை கொடுக்கக்கூடிய நபராக தான் ரஞ்சித் இருந்திருக்காரு. அவருடைய திரைப்படங்களை நம்ம பார்க்கும்போது நம்ம ஈஸியா ஜட்ஜ் பண்ணலாம். அந்த கிராஃப்டை ரொம்ப பக்காவா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு, ரொம்ப பெர்ஃபெக்டா மக்களுக்கு வந்து கொடுக்கவும் செய்வார். அவர் வந்து ஒரு அபாரமான திரைக்கலைஞர், அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் அவருடைய பாலிடிக்ஸ் வந்து இங்க பலருக்கு பிடிக்காம இருக்கிறதுனால அவரை கார்னர் பண்ணி படத்தையும் அசிங்கப்படுத்துகிற வேலையை அண்ட் முழுக்க விக்ரமுடைய ஆக்டிங் வந்து நல்லா இருக்கு அதுதான் ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ படம் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லாம விக்ரம் ஆக்டிங் சூப்பர் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க, படம் வந்து கேவலமா இருக்கு, குப்பையா இருக்குன்ற கருத்துக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தொடக்கத்திலே சொன்ன மாதிரி இந்த படத்துல ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் ஒன்று வரும், ஒரு சூப்பர் நேச்சுரல் கேரக்டர் ஒன்று படம் கூடயே டிராவல் ஆகுன்றதை முன்கூட்டியே நீங்க மைண்ட்ல வச்சுட்டு போனீங்க அப்படின்னா படம் எந்த வகையிலும் உங்களை டிசப்பாயிண்டே பண்ணாது. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம் கொடுக்கும் அப்படின்றதான் என்னுடைய டேக்அவே, நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ். ஸோ நீங்க படம் பார்த்துட்டு உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.